குரங்கு கையில பூமாலைன்னு ஒரு பழைய காலத்து பழமொழி ஒண்ணு இருக்கு. ஆனா இங்க குரங்கு கையில பூமாலை இல்ல, மரண மாலை. அந்த மாலையை போட்டா எப்பேற்பட்டவனால இருந்தாலும் போய் சேர வேண்டியதுதான். மாலைங்கிற கதையில வேற ஒரு எக்யூப்மெண்ட்டை கையில கொடுப்பாங்க. என்ன ஏதுங்கிறத வாங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த படத்தோட பேரு 2025 வந்த தி மங்கி. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பெரிய கடையை காட்டுறாங்க. கத்தி, கடப்பாரை, வில்லு, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், விதவிதமான பொம்மைங்கன்னு கண்ணுல படுற எல்லாத்தையுமே விக்கிற ஒரு பழைய கடை. பழைய பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிப்பாங்க, விற்கவும் செய்வாங்க. அந்த கடைக்குள்ள ஒருத்தர் வராரு. தலையில தொப்பி, உடம்பு முழுக்க ரத்தம், கையில ஒரு குரங்கு பொம்மை. அவரை பார்த்த கடைக்காரரே கொஞ்சம் மிரண்டு போய், என்னையா உங்க மேல ஒரே ரத்தமா இருக்கே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த ஆளு, அதை விடுங்க, இந்த பொம்மைய உங்க கடையில இருந்து தான் நான் வாங்கிட்டு போனேன். ஆனா என் பசங்களுக்கு இது பிடிக்கல, அதனால திருப்பி கொடுக்க வந்திருக்கிறதா சொல்றாரு. உடனே கடைக்காரரோ, ரிட்டர்ன் எல்லாம் கிடையாது, அதுவும் பொம்மையோட கைய பாருங்க, இந்த கை ட்ரம்ஸோட பக்கத்துல இருக்கணும், ஆனா மேல தூக்கிக்கிட்டு இருக்கு, பொம்மையே உடஞ்சிருக்குது போல, அதனால ரிட்டர்ன் எல்லாம் எடுக்க மாட்டோங்கிறாப்ல. அதை கேட்டதான் அந்த தொப்பி போட்ட ஒரு முகமே மாறிடுதுங்க. அந்த கை ட்ரம்ஸை அடிக்க கூடாது, ஒரு கால அது அப்படி அடிச்சுச்சுன்னா கொடூரமான விஷயங்கள்லாம் நடக்கும், நரகத்தோட மரணத்தோட வாசல் திறக்கும் அப்படின்னு பதறி போய் சொல்றாரு. கடைக்காரரோ, என்னையா லூசானியே அப்படிங்கிறாப்ல ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்க, திடீர்னு டொம்மு டொம்மு டொம்முன்னு அந்த ட்ரம்ஸ் அடிக்கிற சத்தம். என்னடான்னு பார்த்தா அந்த குரங்கு பொம்மையோட கை கீழே ட்ரம்ஸ் கிட்ட கீழே இறங்கி இருக்குது. ட்ரம்ஸ் அடிக்கவும் ஆரம்பிக்குதுங்க. கடைக்காரர் சிரிச்சுக்கிட்டே, என்னையா ட்ரம்ஸ் அடிச்சிருச்சு, நரகத்தோட மரணத்தோட வாசல் இன்னும் திறக்கலையே அப்படின்னு நக்கல் பண்றாப்ல. அதே நேரம் அந்த கடைக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்த ஒரு எலி ஒரு கயிறை கடிச்சு போடுது. அந்த கயிறு எங்க கட்டி இருக்கும் தெரியுமா? ஒரு அம்புல. கயிறு அருந்ததும் அம்பு நேரா வந்து நம்ம கடைக்காரரோட வயித்துல சொருகுதுங்க. தொப்புளுக்குள்ள நுழைஞ்சு பின்னாடி போயிடுச்சு. அவரு என்ன நடந்ததுன்னே தெரியாத மாதிரி நிக்கிறாப்ல, புரியாத மாதிரி நிக்கிறாப்ல. குரங்கு இப்ப மறுபடியும் ட்ரம்ஸ் அடிக்க ஆரம்பிக்குது. இப்போ குத்துன அம்பு ரிவர்ஸ்ல திரும்பி போகுது. ஆனா சும்மா போகல, கடைக்காரரோட குடலையே அப்படியே உருவிக்கிட்டு எடுத்துட்டு வெளியில போகுது. ஒரு நொடியில அந்த இடமே ரத்த கலரியா மாறியும் போயிடுது. இதை பார்த்து அந்த தொப்பி போட்டவருக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிருச்சுங்க, இதை இனிமே உயிரோட விடக்கூடாது அப்படின்னு. உடனே அந்த கடையோட சேர்த்து அந்த குரங்கு பொம்மையை தீ வச்சு எரிக்கவும் செஞ்சுறாரு. அதோட கட் பண்ணி ஒரு குட்டி பையனை அங்க காட்டுறாங்க. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவனோட வாய்ஸ் ஓவர் ஆரம்பிக்குதுங்க. அவனே சொல்றான், நானும் என்னோட அண்ணனும் ட்வின்ஸ், ஒன்னா பிறந்த ரெட்டைங்க. அவன் என்னை விட 3 நிமிஷம் முன்னாடி பிறந்தவன், அதனாலேயே அவன் தான் பெரியவனும் தன்னை அண்ணன்னு சொல்ல சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்றாப்ல. பாக்குறதுக்கு 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தாலும் குணம் சுத்தமா வேற. அவன் எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான். கை கொடுக்குறாப்ல வர்றது, அப்புறம் கடைசி நேரத்துல தலைமுடியை வாரி விட்டு நக்கல் செய்யறது. அவன் அடிச்சு கொல்லணும் கூட சம்டைம்ஸ் எனக்கு தோணும், ஆனா அப்படியெல்லாம் என்னால செய்ய முடியாது, நான் அந்த மாதிரி ஆளும் கிடையாது அப்படின்னு அவனோட வாய்ஸ் ஓவர் முடியுதுங்க. அப்புறம் அம்மாவை காட்டுறாங்க. அப்பா இல்லாம 2 பசங்களையும் தனியா வளர்த்துக்கிட்டு இருக்குது அந்த அம்மா. ரொம்ப ஜாலியான டைப். வயசான ஒருத்தரோட சேர்ந்து கூட எவ்வளவு சந்தோஷமா கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க பாருங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோ, அம்மா அப்பா எங்க போனாரு அப்படின்னு கேட்க, அதுக்கு அம்மாவோ, ஒரு நாள் சிகரெட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு, அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை. இப்போ அவரை நினைவுபடுத்தக்கூடியது அவரோட ரூம்ஸ்ல இருக்கிற அவரோட பொருட்கள் மட்டும்தான், அவரோட அறையில இருக்கிற அவரோட பொருட்கள் மட்டும்தான். நீங்க 2 பேரும் பெரியவங்களானதும் அதையெல்லாம் எடுத்துக்கலாம், பயன்படுத்திக்கலாம்னு சொல்றாங்க. அதை கேட்டது 2 பேரும் அப்பாவோட ரூமுக்குள்ள வேகமா ஓடி போறாங்க. ஏதாவது தேருமா, அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாமான்னு. பழைய துணி, விளையாட்டு சாமா, இப்படி நிறைய பொம்மைகளும் கிடக்குது. அப்போ ஹீரோ ஒரு பொட்டியை திறக்கிறார். உள்ள அதே குரங்கு பொம்மை. ஹீரோ அதை எடுக்கிறதுக்குள்ள அண்ணங்காரன் பிடிக்கிறான். இங்க இருக்கிற எல்லா பொருளுக்கும் முதல் உரிமை எனக்கு தான், ஏன்னா நான் தான் உன்னை விட 3 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்தவன், உங்க அண்ணேங்கிறான். பழக்கம் போல தம்பியை சீண்டுறான். இந்த பெட்டிக்குள்ள அந்த குரங்கு பொம்மைக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கு. பின்னாடி ஒரு கீ கொடுக்குறாப்ல இருக்கும். அதை சுத்துனா பொம்மை வேலை செய்யணும் போட்டிருக்கு. அண்ணன் உடனே அந்த கீயை சுத்த போறான். ஆனா நம்ம தம்பிக்காரனும் வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறார். ஆனா தம்பி பேச்ச கேட்காம பயவுள்ள கீயை சுத்தி விட்டுட்டாங்க. குரங்கு இப்போ ஈனு பல்ல காட்டுது, கை சுத்துது, ஆனா ட்ரம்ஸ் அடிக்கல. அண்ணங்கார, என்னடா அது கையெல்லாம் சுத்துது ஆனா ட்ரம்ஸ் மட்டும் அடிக்கலையே, அப்ப இது வேலை செய்யலையோ, இந்த வேலை செய்யாத பொம்மை எனக்கு எதுக்கு, நீயே வச்சுக்க அப்படின்னு கொடுத்துட்டு போறாப்ல. அங்க அசிங்கமா ஏதோ ஒரு கார்டு கிடக்கும், அதை எடுத்துட்டு போறேன்னு எடுத்துட்டு போறான். சென்சார் பண்ணி தான் கட்டணும், என் ரூமுக்கு மட்டும் வந்துடாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் கிளம்பிடுறான். அடுத்த நாள் இவங்களோட அம்மா ஏதோ டேட்டுக்கு போறாப்ல தெரியுதுங்க. அதனால இந்த 2 பிள்ளைகளையும் பாத்துக்கிறதுக்காக ஒரு பேபி சிட்டரை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஆயாமா மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இவங்க 2 பேரை ஒரு கார்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. கார்ல ஏறும்போது தான் ஹீரோ கவனிக்கிறார், அந்த குரங்கு பொம்மை காருக்குள்ள இருக்கு. இது எப்படி இங்க வந்துச்சுன்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். ஆனா எதையும் பெருசா எடுத்துக்கல. ரெஸ்டாரண்ட்டுக்கும் போறாங்க. அது ஒரு ஃபேமஸான ஓபன் ரெஸ்டாரண்ட், அதாவது சமைக்கிறவங்க உங்க டேபிள்ல பக்கத்திலேயே இருந்து சமைப்பாங்க. நீங்க அங்க பக்கத்திலேயே உட்காந்து சுட சுட சாப்பிடலாம். கத்தியத்தெல்லாம் சொல்லிட்டே ஆட்டிக்கிட்டே சமைப்பாங்க. அவர் கத்தியில வித்தையெல்லாம் காட்டிக்கிட்டு சாப்பிடுற ஐட்டத்துல ஹார்ட் எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கிறார். அதே சமயம் இந்த பக்கம் அந்த குரங்கு பொம்மை ட்ரம்ஸ் அடிக்க ஆரம்பிக்குது. ஹீரோவுக்கு ஏதோ சரியில்லை அப்படின்னு தோணுது. அடுத்த நடி அந்த பேபி சிட்டரோட தலை அப்படியே துண்டாகி முன்னாடி கிடக்கிற அந்த சூடான சாப்பாட்டுக்குள்ள விழுகிறத கவனிக்கலாம். ஒரு ஆக்சிடென்ட் ஆயிப்போச்சு. கத்திய சுத்தினார்ல, அது தெரியாதனமா பட்டு இப்படி ஆயிப்போச்சு. ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்குது. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. சின்ன பசங்க வேற இல்ல, உறைஞ்சு போய் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அடுத்த நாள் பார்த்தா அந்த பேபி சிட்டரோட ஆயாமாவோட இறுதி சடங்கு நடக்குது. ஒரு பாதிரியாரோ, இது ஒரு விபத்து, ஆக்சிடென்ட், இப்படியெல்லாம் நடக்கணும்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, ஆனா நடக்கணுங்கிறது ஆண்டவனின் கட்டளை அப்படி இப்படின்னு ஆத்திக்கிட்டு இருக்கிறார். அந்த அம்மாவோட தலையையும் பாடியும் சேர்த்து தச்சு வச்சு அப்படியே படுக்கப்பட்டிருக்காங்க போல. பையங்காரன் தலை வெட்டப்பட்டதே
எப்படி ஒண்ணா இருக்கு அப்படின்னு விசாரிப்பான். சும்மா கடடா அப்படிங்குது அம்மா. அப்புறம் பிள்ளைங்க கிட்ட இது ஒரு விபத்து, ஆக்சிடென்ட், சில சமயம் இந்த மாதிரி நடக்கத்தான் செய்யும், நம்ம வாழ்க்கையிலையும் என்னைக்காவது ஒரு நாள் சாவு வரத்தான் செய்யும்னு அட்வைஸ் போட்டுட்டு இருக்காங்க. பசங்களை நார்மலாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பிள்ளைங்க 2 பேரும் பார்க்க கூடாத நேர்ல ஒரு மரணத்தை பார்த்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து அம்மா ஒரு பாட்டை போட்டு விட்டு செமையா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்குது. ஆனா பாருங்க, இந்த அம்மா இந்த குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்குது. எதுக்கு? பசங்க அந்த மரணத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க கூடாது, அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி செய்றாங்க. அவங்களும் ஜாலியா டான்ஸ் ஆடல, பட் ஆட வைக்க முயற்சி பண்றாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ தம்பிக்காரன் ஸ்கூலுக்கு போறான். அங்க ஒரு ரவுடி கேங் இருக்கு. அந்த கேங் ஃபுல்லா இருக்கிறது பொண்ணுங்க தான். அவங்க நம்ம ஹீரோவை பிடிச்சு, உங்க அப்பா உங்க அம்மாவை விட்டுவிட்டு சிகரெட் வாங்க போனப்போ ஓடி போயிட்டாராமே, திரும்பி வரவே இல்லையாமே, இதுக்கெல்லாம் காரணம் நீதானாமே, உங்க அண்ணன் சொன்னா சின்ன வயசுல குண்டா இருந்துட்டு எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பியாமே, அதனாலதான் உங்க அப்பா ஓடி போயிட்டாரா அப்படின்னு செமையா அசிங்கப்படுத்துறாங்க, கலாய்க்கிறாங்க. நம்ம பையலோட டவுசரை வேற உருவி விட்டுறாளுங்க. நம்ம பைய ஜட்டியோட வீட்டுக்கு வருவான். அண்ணன் மேல பயங்கர கோவமா இருக்கிறான். ஏன்னா அண்ணன் சொல்லித்தானே இதெல்லாம் நடக்குதுன்னு. வீட்டுக்குள்ள வந்ததும் அவன் ரூமுக்குள்ள போறான். பார்த்தா அந்த குரங்கு பொம்மை இருக்குது. அம்மா ஏன் இதை கொண்டு வந்து இங்க வச்சாங்க அப்படின்னு அவனுக்குள்ளேயே டவுட். ஏமா நீ கொண்டு வந்து வச்சியா அப்படின்னு கேட்டா, நான் ஏன்டா இதை கொண்டு வந்து அங்க வைக்க போறேன் அப்படிங்குது அம்மா. சோ அந்த பொம்மை எப்படி இங்க வந்துச்சுன்னு அவனுக்கு தெரியாது. நைட்டு நம்ம பயலுக்கு தூக்கமே வரல. குரங்கு பொம்மை முன்னாடி போய், ஒன்னால தானே அந்த பேபி சிட்டர் செத்து போனா, அந்த ஆயாமா செத்து போச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அண்ணங்கார அதை பார்த்துட்டு, ஏன்டா குரங்கு பொம்மை கூட எல்லாம் பேசிட்டு இருக்கிற, சரி அந்த குரங்கு பொம்மையை நீயே வச்சுக்கோ, ஆனா அதையே கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்துக்கோ, அப்பதான் விடுவேன்னு சொல்லி மறுபடியும் மிரட்டி அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவும் சொல்றான், நான் அந்த குரங்கு பொம்மையை தான் கல்யாணம் பண்ண போறேன்னு. அதுக்கு பிறகு அண்ணன் விடாம இன்னும் கேவலமா கலாச்சிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனா ஹீரோவோட பேக்குக்குள்ள அந்த குரங்கு பொம்மை இருக்குதுங்க, நம்ம வயலோட பேக்குள்ள. இது எப்படி இங்க வந்துச்சுன்னு அவனுக்கே தெரியல. பயந்து போய் பார்த்துட்டு இருக்கான். அதே நேரம் அந்த ரவுடி பொண்ணுங்க அதை பாத்துறாங்க. மறுபடியும் நம்ம ஹீரோ வச்சு செம்ம கலாய். கிளாஸ் முடிஞ்சதும் ஹீரோ அவனோட நண்பர்கள் கூட உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ அண்ணனும் அந்த பொண்ணுங்களும் ஒரு பேக் நிறைய வாழைப்பழம் எடுத்துட்டு வராங்க. அதை முழுக்க நம்ம ஹீரோ மேல போட்டு கொட்டி குரங்கு குரங்கு குரங்குன்னு அசிங்கப்படுத்தி அனுப்புறாங்க. ஹீரோ அப்படியே கொதிச்சு போய் வீட்டுக்கு வராங்க. அம்மா இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு பொங்குறா. அதுக்குள்ள இந்த அம்மா கேக் பண்ணி வச்சிருக்கா, சாப்பிடுறியாடா அப்படின்னு சந்தோஷமா கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம் அப்படின்னு கத்துறான். டேய் வார்த்தையை ஒழுங்கா பேசுறா அப்படிங்குது அம்மா. ஹீரோ கோபத்தோட ரூமுக்குள்ள வரான். பெட் மேல இப்ப அந்த குரங்கு பொம்மை உட்கார்ந்து இருக்குது. இப்போ நம்ம ஹீரோவோட கோபம் முழுக்க அண்ணங்கார மேல. குரங்குக்கு முன்னாடி போய், ஒன்னால தானே அந்த ஆயாமா செத்து போச்சு, இன்னைக்கு எனக்கு நடந்த எல்லா அசிங்கத்துக்கும் என் அண்ணன் தான் காரணம், அவனும் சாகணும்னு சொல்லிட்டு குரங்கோட கீயை சுத்தி விடுறாங்க. குரங்கு அப்படியே ஈன்னு சிரிக்க ஆரம்பிக்குது. அடுத்த ட்ரம் அடிக்க ஆரம்பிக்குது. அதே நேரம் அண்ணன் வீட்டுக்கு வரான். அம்மா இன்னைக்கு டின்னர் என்ன அப்படின்னு கேட்டுட்டு கிச்சன் பக்கம் போறான். அங்க அம்மாவோட தலையில இருந்து ரத்தம் வடிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. அம்மா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு அண்ணன் கத்துறான். அந்த சத்தம் நம்ம பய காதுல விழுது. அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு உரைக்குது, நாம பெரிய தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு. குரங்கோட அந்த ட்ரம்ஸ் அடிக்கிறதுல கடைசி அடி அடிக்குது. அதே நேரம் அந்த பக்கம் அம்மாவோட கண்ணு தலை முடி எல்லாமே வெடிச்சு அப்படியே சம்பவ இடத்துல செத்து போறாங்க அவங்க. அடுத்த நாள் பார்த்தா அம்மாவோட இறுதிச் சடங்கு நடக்குது. இவங்க அம்மாவுக்கு கோடியில ஒருத்தருக்கு வரக்கூடிய ஒரு வித்தியாசமான நோய் இருக்குதான், அதனாலதான் இறந்து போயிட்டாங்களாம். இப்படி மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது. ஆனா நிஜத்துல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தான் தெரியும், எங்க அம்மாவை கொண்டது அந்த குரங்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பொம்மையை மறுபடியும் அதே பெட்டிக்குள்ள போட்டு மூடி வச்சுக்கிறான். இறுதிச் சடங்குல அண்ணனால அம்மாவோட மரணத்தை ஏத்துக்கவே முடியல. அம்மா எந்திரிக்கமா, இதெல்லாம் ஒரு பிராங்க் தானே, சும்மா தானே பண்றீங்க அப்படின்னு அழுதுட்டு இருக்கான். அதை பார்த்த நம்ம தம்பிக்கு உள்ளுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி. இப்போ இவங்க 2 பேருக்கும் அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது. அடுத்த கார்டியன் யாருன்னு பார்த்தா அத்தா மாமா தான். அவங்க வந்து இவங்க 2 பேரையும் பாக்குறாங்க. மாமா ஹீரோ கிட்ட, எங்களுக்கு குழந்தை இல்ல, இனியும் வேண்டாம்னு முடிவெடுத்திருக்கிறோம், உங்க 2 பேரையும் நாங்க நல்லா பாத்துப்போம் அப்படின்னு பேசுறாங்க. அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோக்கு தூக்கம் வரல. அந்த குரங்கு பொம்மை மேல அவனுக்கு பயங்கரமான வெறுப்பு. ஒரு பெரிய கத்தி எடுத்துட்டு போறான். முதல்ல வெட்ட தயக்கம், ஆனா அம்மா ஞாபகம் வந்ததும் குரங்கோட கையை வெட்டிடுறான். மனுஷனோட கையை வெட்டினா எப்படி ரத்தம் வருமோ அதே மாதிரி பொம்மையில இருந்து ரத்தம் கொட்டுது. ஹீரோ அதை பார்த்து அதிர்ந்து போறான். என்னடா அது, என்ன கர்மண்டாது அப்படின்ட்டு. எங்க அம்மாவை அநியாயமா கொன்னுட்டேல அப்படின்னு சொல்லி அந்த குரங்க துண்டு துண்டா வெட்டி போடுறான். அப்புறம் மொத்தத்தையும் கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்டான் போல. குப்பை வண்டி வந்து அதை எடுத்துட்டு போற வரைக்கும் அங்கேயே நின்னு பாக்குறான். அப்புறம் அப்பா அம்மா இல்லாததுனால அத்தையும் மாமாவும் இவங்கள ஊருக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க. அத்தை மாமாவோட வீட்டுல தான் இவங்க வாழ்க்கை ஆரம்பமாகுது. ஹீரோ இனிமே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானா. ஆனா அண்ணன் மட்டும் அம்மாவோட இறுதிச் சடங்கின் போது போட்டிருந்த அந்த கோட்டை இன்னும் அவன் கலட்டாம இருக்கிறான். அண்ணங்கார, ஏண்டா ஏண்டா இன்னும் இதையே போட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, இந்த கோட்டை நான் கலட்டினேன்னா இன்னொரு இளவு விழும், ஒரு சாவு விழும், அதனாலதான் நான் கலட்ட மாட்டேன் அப்படிங்கிறான் அண்ணன். ஏன் அப்படி சொன்னான்னு தெரியல. அன்னைக்கு நைட்டு 2 பேருக்கும் தூக்கம் இல்ல. டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ காஃபி போட போறான். அப்போ அண்ணனுக்கு ஜன்னல் வெளியில ஏதோ நிக்கிற மாதிரி தெரியுங்க. போய் பாக்குறான். பார்த்தா ஒரு குரங்கோட முகம். பார்த்து பயந்து திரும்பி வீட்டுக்குள்ளேயே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த குரங்கு பொம்மை மறுபடியும் முழுசா உட்காந்துட்டு இருக்குது. அண்ணன் உடனே நம்ம ஹீரோவை திட்ட ஆரம்பிக்கிறான். இதை நீ தானே இங்க கொண்டு வந்த, ஏன்டா கொண்டு வந்து வச்ச அப்படின்னு திட்டுறான். யார? தம்பிய. ஐயா அதுக்கு வாய்ப்பே இல்லையே, இதை நான் துண்டு
துண்டாக்கி குப்பையில போட்டேனே அப்படிங்கிறாரு தம்பி. அண்ணன் நம்ப மாட்டேங்கிறான். அப்பதான் நம்ம தம்பிக்காரன் உண்மையை சொல்றாங்க. இது சாதாரண குரங்கு கிடையாது, இதுதான் எல்லாரையும் கொன்னது, அம்மாவை கொன்னது இதுதான் அப்படின்னு சொல்றான். அந்த பேபி சிட்டரை கொன்னதும் இதுதாங்கிறா. அண்ணன்காரனும் சரி நீ சொல்றது நிஜமான ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பாப்போமா அப்படின்னு அந்த குரங்கை எடுக்கிறதுக்கு வரா. தம்பிக்காரன் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் கேட்கல, வேண்டாம் விபரீதம் நடக்கும்னு எச்சரிச்சாலும் கேட்கல, திருகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் காலையில பார்த்தா மாமாவோட இறுதிச் சடங்கு நடக்குது. இவனுங்க அந்த குரங்குக்கு கீ கொடுத்தாங்க இல்லையா, மாமா அந்த பக்கம் ஒரு கேம்புக்கு போயிருக்கிறாரு. தூங்கிட்டு இருக்கும்போது அவர் மேல 67 குதிரைங்க ஏறி ஓடி இருக்குதான். உடம்பு கொத்து புரட்டா மாதிரி ஆயி போய் கோரமா சம்பவ இடத்திலே செத்து போயிட்டாராம். கண்டிப்பா அப்போ இதுக்கு இந்த குரங்கு தான் காரணம். இந்த குரங்கை வெட்டி போட்டாலும் ஒண்ணு சாக மாட்டேங்குது, என்ன பண்ணாலும் திரும்பி வருது, அதனால யார் கைக்கும் கிடைக்காத மாதிரி இதை ஒளிச்சு வைக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஒரு பெரிய கிணத்துக்கிட்ட போய் குரங்கு பொம்மையை உள்ள தூக்கி போட்டுறாங்க. இனி யாருக்கு இது கிடைக்க கூடாது அப்படின்னு. இந்த சம்பவம் நடந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் ஆயிப்போச்சுங்க. பசங்களும் வளர்ந்துறாங்க. அதே அத்தையோட வீடு தான். அத்தை இப்போ வயசானவங்க. இறந்த மாமாவுக்காக அவரோட ஞாபகார்த்தமா அவருக்கு வேட்டையாடுறதுனா ரொம்ப பிடிக்குமா, அவர் வேட்டையாடின பொருட்களை எல்லாத்தையுமே வீடு ஃபுல்லா அலங்காரத்துக்காக வச்சிருப்பாங்க. ஒரு நாள் ராத்திரி அத்தைக்கு ஒரு சத்தம் கேக்குது. திருட வந்துட்டானோ அப்படின்னு நினைச்சு கையில ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு ஹால் பக்கம் வராங்க. யாரும் இல்ல. ஆனா பேஸ்மெண்ட்ல இருந்து சத்தம் மெதுவா கேட்க ஆரம்பிக்க இவங்க மெதுவா கீழே இறங்கி லைட்டை போடுறாங்க. பார்த்தா அந்த ரூமே ஒரு மாதிரி அமானுஷமா தெரியுது. திடீர்னு லைட் ஆஃப். அத்தை பயந்து மேல ஓடி வர முயற்சி பண்றாங்க. படிக்கட்டுல ஒரு பலகை உடைஞ்சு கீழே விழுந்திருக்குங்க. இவங்க கால் வைக்க அது இன்னும் உடைஞ்சு கீழே விழுந்துறாங்க. எந்திரிச்சு பார்த்தா முகமுழுக்க சின்ன சின்ன கூர்மையான பொருட்கள் எல்லாம் குத்தி இருக்குது. கத்திக்கிட்டே அதை ஒவ்வொன்னா பிடுங்குறாங்க. அப்புறம் அந்த காயம்பட்ட இடத்துல ரப்பிங் ஆல்கஹால்னு சொல்லுவோம், முகத்துல அப்படி ஆல்கஹாலை வச்சு தேய்ப்பாங்க. அப்படி தேய்ச்சு முகத்துல இருக்கிற காயத்தை எல்லாம் சுத்தம் பண்றாங்க. செப்டிக் ஆகாம இருக்கிறதுக்காக நினைக்கிறேன். அந்த நேரம் ஒரு கேஸ் வாசனை அடிக்குதுங்க. எங்க இருந்து வாசனை வருது அப்படின்னு கிச்சன் பக்கம் போறாங்க. பார்த்தா கேஸ் எல்லாம் ஆஃப் தான் இருக்குது. சரின்னு அந்த பர்னருக்கு பக்கத்துல போய் வாசனை செக் பண்ணா குப்புன்னு நெருப்பு பத்திக்குது. முகத்துல ஏற்கனவே இவங்க ஆல்கஹாலை தேய்ச்சிருக்காங்களா, ஆல்கஹால் எரியும் தன்மையை கொண்டது. அடுத்த நொடி பத்திக்கிட்டே எரியுது. அலறிக்கிட்டே வீட்டுக்குள்ளேயும் வெளியிலயும் ஓடிக்கிட்டு இருக்குது அந்த அம்மா. அங்க ஒரு பூஞ்செடி தொட்டி ஒண்ணு இருக்கும், பூந்தொட்டி. அதுக்குள்ள கால் சிக்கிக்குது. அதோட நடக்க முடியாம தத்தி தத்தி வரும்போது அங்க இருக்கிற ஒரு நேம் பிளேட், அதோட எட்ஜ் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அதுல போய் நச்சுன்னு ஒரு மோது, முகத்துல ஒரு சொருகு. அவ்வளவுதான். அத்தையோட கதையும் அங்க முடிஞ்சு போச்சு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வாய்ஸ் ஓவர்ல குரங்க கிணத்துல போட்டதுக்கு பிறகு நாங்க அதை மறுபடியும் பார்க்கவே இல்லை. காலம் போக போக நானும் என் அண்ணனும் பிரிஞ்சிட்டோம். ஒன்னா இருந்து என்ன செய்ய போறோம், அவன் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். இப்போ அத்தையும் இறந்த விஷயம் தெரிஞ்சு கேள்விப்பட்ட பிறகு, அத்தை இறந்து போச்சு இல்லையா, அதுக்கு பிறகு இவனுக்கு தன் குடும்பத்தோட நெருங்கி இருக்கிறதுக்கே பையனுக்கு ரொம்ப பயமா இருக்குதான். அந்த குரங்கு தான் கூட நெருங்கி பழகிறவங்க யார வேணாலும் கொலை பண்ணிடுமோன்னு ஒரு தயக்கம் இருக்குதான். அதனாலே இவன் பெரிய அளவுல நண்பர்களை வச்சுக்கல, தனிமையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறதா அவனே பேசிட்டு இருக்கிறான் வாய்ஸ் ஓவர்ல. நம்ம வளர்ந்த ஹீரோவை தான் இப்ப காட்டுறாங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யறான். மேனேஜர் கிட்ட போய் சார் எனக்கு அரை நாள் லீவ் வேணும், என் பையனை பார்க்க போறேன் அப்படிங்கிறான். மேனேஜருக்கு ஷாக். உனக்கு பையன் இருக்கா, உனக்கு கல்யாணமான விஷயம் எனக்கு தெரியாதே அப்படின்னு கேட்க ஹீரோ இல்ல சார் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவனை பார்க்க போவேன் அப்படின்னு சொல்றான். மேனேஜரோ ஓ வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை தான் புள்ளைய பாக்குறதுக்கு உன் பொண்டாட்டி அலோவ் பண்றல, அவ்வளவு மோசமானவளாவ அப்படின்னு கேட்க இல்ல சார் இது என்னோட முடிவு தான், வருஷத்துக்கு ஒரு தடவை அவனை வெளியில கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்புறார். ஹீரோவோட பையன் பேரு பீட்டர். பொண்டாட்டிக்காரி டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிச்சு போல. அந்தமா இப்ப நம்ம ஹீரோவை தனியா கூப்பிட்டு நம்ம புள்ள ஸ்கூல்ல ஒரு ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சிருக்கானா, குடும்பத்துக்கான ஒரு குடும்ப மரம்ங்கிற மாதிரி ஒண்ணு வரைவாங்க. குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட போட்டோவையும் மரத்தோட கிளைக்கு பதிலா அங்கங்க ஒட்டி வைப்பாங்க. அதுல ஓம் பேரு இருக்கு. அது எனக்கு பிடிக்கல, என் ரெண்டாவது புருஷன் நம்ம புள்ளைய தத்தெடுத்து வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அவர் அப்படி தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னா நீ நம்ம புள்ளைய வந்து பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ உடனே அதெல்லாம் முடியாது, என் பையன் நான் கண்டிப்பா வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்றான். நீயே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து பார்த்துட்டு போற, என்ன அடுத்த 10-15 வருஷத்துல ஒரு 15 தடவை பாப்பறியா, அதனால ஒன்னும் பெருசா ஆயிர போறது இல்ல, உனக்கு ஒரு வாரம் டைம் தரேன், இந்த ஒரு வாரம் அவன் கூட இரு, நல்ல நினைவுகளை உருவாக்கு, மெமரிஸை உருவாக்கு, அதுக்கு பிறகு என் ரெண்டாவது புருஷன் அவனை தத்தெடுத்துப்பார் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. அதே நேரம் பையன் பீட்டர் வராங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க ஹீரோ எதுவும் சொல்லாம அவனை கூட்டிட்டு கிளம்புறாரு. இதுக்கு நடுவுல இன்னொருத்தனை காட்டுறாங்க. கட்டம் போட்ட சட்டை போட்ட ஒரு பையன். அத்தை இறந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல இருக்கிற பொருட்களை எல்லாம் விற்பனைக்காக வச்சிருக்காங்க. அவன் இங்க வரான். அங்க அந்த குரங்கு பொம்மையும் கிடக்கு. அதை பார்த்ததும் அவனுக்கு அவனோட அப்பா ஞாபகம் வருது. அதனால அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போறான். அவன் அம்மா பார்த்ததும் இந்த மாதிரி பொருட்களை பார்த்தாலே உனக்கு உன் அப்பா ஞாபகம் வந்துருமே, எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வர அப்படின்னு திட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ புள்ள பீட்டரை கூட்டிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போறார். பீட்டர் ஸ்கூல்ல அந்த ஃபேமிலி ட்ரீ ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸ்கூலோட ப்ராஜெக்ட் அது. உங்க கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோ இல்ல அப்படின்னு போய் சொல்றாரு. உங்க அம்மா அவங்கள பத்தி ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டா பேரு லூயிஸ் அப்படின்னு ஒத்த வார்த்தையில முடிச்சுக்கிறான். அப்புறம் மேலும் பேச விரும்பாம சரி டைம் ஆச்சு தூங்குங்கிறாரு. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கொடூரமான ஒரு கனவு வருதுங்க. குரங்கு அவனை பிடிச்சு சின்ன வயசுல குரங்க தூக்கி போட்டா அதே கிணத்துக்குள்ள தூக்கி போடுறாப்ல கனவு கண்டுவிட்டு பதறி போறான். ஹீரோ எப்படி குரங்க துண்டு துண்டா வெட்டினானோ அந்த மாதிரி எல்லாம் கனவுகள் அவனுக்கு வருது. பயந்து போய் முழிச்சு எந்திரிக்கிறாரு. ரூம்ல பார்த்தா ஏசி ஆஃப்ல இருக்கு, அதை ஆனும்
ஆனும் பண்றான். பழைய ஏசி வெளியில அந்த அவுட்டர் யூனிட் இருக்கும்ல, அது டகடகடகன்னு அடிக்கிட்டு இருக்குது. அந்த நேரம் ஒரு தெரியாத நம்பர்ல இருந்து, முன்ன பண்ண தெரியாத நம்பர்ல இருந்து ஒரு கால் வருது. ஹீரோ எடுத்ததும் மறுபக்கம் அண்ணங்காரன் பல வருஷத்துக்கு பிறகு முதல் தடவை பேசுறாங்க. நான் நேரா விஷயத்துக்கு வரேன். நம்ம அத்தை இறந்துட்டாங்க, சாதாரணமா இல்ல, கொடூரமா. இது கண்டிப்பா அந்த குரங்கோட வேலை தான். அடுத்தது நாம தான் லிஸ்ட்ல இருக்கிறோம்னு நினைக்கிறேன். நீ சாகலாம், இல்ல நான் சாகலாம், ஏன் உன் பையன் பீட்டர் கூட சாகலாம். அத்தையோட வீட்டுக்கு போ, அந்த குரங்கு பொம்மையை கண்டுபிடிச்சு கொண்டு வா அப்படின்னு உத்தரவு போடுறாப்ல. ஹீரோவுக்கு கடுப்பாகுது. அதை கொண்டு வந்து நான் என்ன பண்ண போறேன், இல்ல நாம என்ன பண்ண போறோம்? பிளைட்லயே போய் தூக்கி போட்டா கூட அது திரும்ப வரும், அதை அழிக்கவும் முடியாது. அப்புறம் எதுக்குடா கொண்டு வர சொல்லுன்னு கேட்டா, அதை நீயே வச்சுக்கேங்கிறாரு அண்ணன். நீயே வச்சுக்கோ, அப்பதான் வேற யாரும் அதுல கீ போட மாட்டாங்க, அதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். ஹீரோ கடுப்புல இருக்கிறாங்க. அதே சமயம் வெளியில ஆடிக்கிட்டு இருக்கிற அந்த ஏசி அவுட்டர் யூனிட் கீழே விழுது. கீழே இருக்கிற அந்த தண்ணிக்குள்ள அது விழுந்ததும் அந்த பவர் லைன் எல்லாம் கனெக்ட்ல தான் இருக்குது. சோ கரண்ட் பாய ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல ஒரு பொண்ணு நீச்சல் குளத்துல குதிக்க வரா. ஹீரோ ஜன்னல் வழியா அதெல்லாம் பார்த்துட்டு வேண்டாம் அப்படின்னு கத்த முயற்சி பண்றாரு. அதுக்குள்ள அந்த தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாங்க. ஒரே நொடியில உடம்பு சுக்கு நூறா வெடிச்சு செதற ஆரம்பிச்சிருது. அவளோட கால் வந்து நம்ம ஹீரோ மேல விழும். இப்ப ஹீரோவுக்கு அண்ணன் சொன்னது சரின்னு இப்ப புரியுதுங்க. உடனே தான் புள்ள பீட்டரை கூட்டிட்டு வேற ஒரு ஹோட்டலுக்கு கிளம்புறாரு. பையன் சும்மா இருக்க மாட்டான்ல, சின்ன பையன்ல, கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க டென்ஷன்ல நம்ம ஹீரோ அவனை திட்டிப்புறாப்ல. அப்புறம் இந்த புது ஹோட்டலுக்கு வந்த பிறகுதான், சாரிப்பா எங்க அத்தை இறந்துட்டாங்க, அதான் அந்த டென்ஷன்ல கத்திட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கறாப்ல. பையன் பீட்டரோ, உங்க அம்மா இறந்த பிறகு அந்த அத்தை தானே உங்களை வளர்த்தாங்க, நீங்க அவங்க வீட்டுக்கு போகலையா, எப்ப போக போறீங்க, அப்படி போகும்போது நானும் வருவேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவோ, இல்ல வேண்டாம், அந்த வீடு ஃபுல்லாவே பார்த்தேன்னா ரொம்ப மோசமான நிலையில கிடக்குது, பாலடைஞ்சு போய் கிடக்குது, அங்க போக வேண்டாம் அப்படிங்கிறாரு அப்பா ஹீரோ. அதுக்கு பையன் பீட்டரோ, எனக்கு எல்லாம் தெரியும், இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் உங்க கூட இருக்க போறேன், அம்மாவோட புது புருஷன் என்ன தத்தெடுக்க போறாரு, அதுக்கு பிறகு நீங்க என்ன பார்க்கவே வரமாட்டீங்க, அது வரைக்குமாவது இந்த ஒரு வாரமாவது உங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், மெமரிஸை உருவாக்கணும்னு ஆசைப்படுறேன், உங்க சின்ன வயசு பொருட்களை எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், என்னையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு அடம்பிடிக்கிறான். ஹீரோவும் சரின்னு ஒத்துக்கிறார். அன்னைக்கு ராத்திரி மறுபடியும் கனவு. இந்த தடவை அம்மா கொடூரமா இறந்த காட்சி. ஹீரோ பயந்து கண்ணை திறக்கிறான். பக்கத்துல நம்ம புள்ள பீட்டர் இல்ல. அது வந்து தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரம் மெயின் டோர் திறக்குதுங்க. பயந்து போய் பார்த்தா நம்ம புள்ள பீட்டர் தான். அடுத்த நாள் ரெண்டு பேரும் அத்தை வீட்டுக்கு போறாங்க. ஹீரோ, நீ கார்லயே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. பீட்டரோ கேட்கவே மாட்டேங்கிறாங்க. உங்க சின்ன வயசு பொருட்கள் எல்லாத்தையும் நான் பார்க்கணும்னு கூடவே வருவேன் அடம்பிடிக்கிறான். அங்க ஒரு லேடி வராங்க. ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், புரோக்கர் அம்மா நினைக்கிறேன். ஹீரோ கிட்ட கார்டு கொடுத்து, உங்க அண்ணன் சொன்னாரு நீங்க வருவீங்கன்னு சொன்னாரு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. உள்ளேயாண்டா பீட்டருக்கு ஷாக்கு. என்னது, எங்க அப்பாவுக்கு அண்ணன் இருக்கிறாப்லையா, அப்ப எனக்கு பெரியப்பா இருக்கிறாப்லையா அப்படின்னு ஷாக் ஆகிறாரு. அந்த புரோக்கர் அம்மா அந்த பையன் பீட்டருக்கு கூட ஒரு கார்டு கொடுக்க, அவன் நான் சின்ன பையன், எனக்கு இருக்கு இந்த ரியல் எஸ்டேட் கார்டெல்லாம், இப்போதைக்கு நான் வீடு வாங்க போறது இல்ல, ஆனா எங்க அப்பாவுக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்கான்னு சொன்னதுக்கு தேங்க்ஸ்ங்கிறான் அந்த பையன். ஏன்னா அண்ணன் கூட, சாரி நம்ம அப்பா கூட இது வரைக்கும் யாருமே பிறந்தது இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கான். அப்புறம் அந்த புரோக்கர் அம்மா வீட்டை சுத்தி காட்டுறாங்க. அவங்களும் சுத்தி முத்தியும் பாக்குறாங்க. அப்ப ஒரு விஷயத்த ரொம்ப சாதாரணமா சொல்றாங்க. உங்க அத்தை இறந்து போன அடுத்த நாள்ல இருந்து இந்த ஏரியாவுல நிறைய மரணங்கள் நடந்துச்சு, எல்லாமே கொடூரமான சாவு அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ கேக்குறாப்ல, ஆமா இங்க ஒரு குரங்கு பொம்மை இருந்திருக்கணுமேன்னு. அதுக்கு புரோக்கர் அம்மாவோ, அந்த மாதிரி ஒரு குரங்கு பொம்மையை நான் பார்த்தது இல்லையேங்குது. கீழே நம்ம பையன் பீட்டர் ஒரு பழைய போட்டோவை பார்த்திருக்கான். அதுல நம்ம ஹீரோவும் அவரோட ட்வின் அண்ணனும் சேர்ந்து எடுத்த போட்டோ. என்னது, எங்க அப்பா ட்வின்னா, ரெட்டையா அப்படின்னு மிரண்டு போறான். அண்ணன் இருக்காருன்னு தெரியும், ஒரே டைம்ல ஒன்னா பிறந்தவங்கிறது தெரியாது, அது ஷாக்கு. மேல அந்த புரோக்கர் அம்மா ஒரு ரூம் கதவை திறக்க போறாங்க. ஹீரோக்கு ஏதோ தப்பாப்படுது. அந்த கதவை திறக்காதீங்க அப்படிங்கிறான். ஆனா அவங்க கேட்காம திறந்துடுறாங்க. உள்ள இருந்து ஒரு பெரிய கன்னு கீழே விழுதுங்க. அப்படி விழுந்ததும் ஏற்கனவே லோடிங்ல இருக்குது போல தோட்டா பறக்குது. ஏஜென்ட் மேலதான் கரெக்டா படுது. தலைவடிச்சு செதறி சம்பவ இடத்திலேயே செத்து போறா. கீழே ஹெட்செட் போட்டிருந்ததுனால பையன் பீட்டருக்கு அந்த சத்தம் சரியா கேட்கல. எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்கறான். ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்குள்ள ஏதோ வந்திருக்குது போல அதை எடுக்கிறான் பையன். கையில எடுத்து பார்த்தா அது அந்த புரோக்கர் அம்மாவோட விரல். வெடிச்சு செதறினதுல இவன் வாயில போய் விழுந்திருக்குது போல. உசுரே போயிடுச்சு. அடுத்த நிமிஷம் போலீஸ். நம்ம ஹீரோ தானே பெரியவர், இங்க இருக்கிறவர், அவர் முன்னாடி தானே எல்லாமே நடந்துச்சு. சோ ஹீரோ கிட்ட விசாரணை. இந்த கண்ணு எப்படி விழுந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு ஏகப்பட்ட கேள்வி. கடைசியில கேஸ் முடிகிற வரைக்கும் ஊரை விட்டு வெளியில போக கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. போலீஸ் போனதும் நம்ம ஹீரோ புள்ள பீட்டரை கார்ல உட்கார வச்சுட்டு வீடு முழுக்க அந்த குரங்கு பொம்மையை தேடிட்டு இருக்காரு. எங்கேயும் கிடைக்கல. அப்போ வீட்டு போன் அடிக்குதுங்க. எடுத்தா அண்ணன். நீங்க வருவேன்னு எனக்கு தெரியும், பொம்மை கிடைச்சதா அப்படின்னு கேட்டா இல்லங்கிறாப்ல. பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க போய் தங்கு, நான் மறுபடியும் உன்னை ரீச் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஹீரோவுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகம் வருது. உனக்கா எதுக்குடா நான் வெயிட் பண்ணணும், ஆமா இங்க ஒரு ஹோட்டல் இருக்குன்னு சொல்றியே, அதோட பேரெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், நீ என்ன இந்த ஊர்லயா இருக்கிற அப்படின்னு கேக்குறாப்ல. ஆனா அண்ணங்காரன் பதில் சொல்லாமையே போனை வச்சுட்டான். நம்ம ஹீரோ அங்க இருக்கிற பழைய போன் டைரக்டரி எடுத்து அண்ணனோட பேரை பார்த்து சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணன் பேர்ல ஏதாவது நம்பர்ஸ் இருக்குதான்னா ஒன்னும் கிடைக்கல. ஆனா ஒரு வித்தியாசமான பதிவு இருக்குது, மிஷன் மங்கி அப்படின்னு. சின்ன வயசுல அண்ணன் ஹீரோவை மிஷன் மங்கி அப்படின்னு ஒரு பேர் வச்சுதான் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பான். உடனே அந்த நம்பருக்கு கால் பண்றாப்ல. வாய்ஸ் மெயிலுக்கு போகுது. ஒரு குரல் கேக்குது, அண்ணனோட குரல் தான். குரங்கு பொம்மையை கண்டுபிடிச்சா எடுத்து கொடுங்கன்னு ஏதோ விளம்பரத்தை கொடுத்திருப்பான் போல. அந்த விளம்பரத்தை பார்த்து தான் நீங்க எனக்கு கால் பண்றீங்கன்னு நினைக்கிறேன்,
அந்த குரங்கு பொம்மை எனக்கு கிடைச்சிருச்சு, அதனால இனிமே எனக்கு கால் பண்ண வேண்டாம், நன்றி அப்படின்னு அதுல வாய்ஸ் மெயில் வருது. இப்போ நம்ம ஹீரோ எல்லாத்தையும் சேர்த்து யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மேட்டர் புரிய வருதுங்க. சின்ன வயசுல நம்ம ஹீரோ அந்த குரங்குக்கு கீ கொடுத்த பிறகு அம்மா இருந்தாங்க. அதனால அம்மாவை கொன்னது தம்பி தாங்கிறாப்ல அண்ணன் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சு போச்சு. ரெண்டு பேரும் கிணத்துல அந்த பொம்மையை போட்ட மறுநாள் அண்ணன் அந்த கிணத்துக்குள்ள இறங்கி பொம்மையை எடுத்திருப்பான் போல. பொம்மையை எடுக்க தேடி பார்த்திருக்கான், பொம்மை கிடைக்கல. ஆனா அந்த கீ மட்டும் கிடைச்சிருக்குது. அன்னையில இருந்து அந்த குரங்கை தேடிக்கிட்டே இருந்திருக்கான். ஒரே நோக்கம், அம்மாவோட மரணத்துக்கு காரணமான இந்த தம்பியை பழி வாங்கணும்னு. அத்தை உயிரோட இருக்கும் போதே அவங்க வீட்டுக்கு போய் தேடி இருக்கிறான், அங்கேயும் கிடைக்கல. அத்தை இறந்த பிறகு அவங்க வீட்டு பொருட்களை விற்பனைக்கு வைத்திருந்தாங்கல்ல, வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாம் விற்பனைக்குன்னு ஒரு விளம்பரத்தை பார்த்திருக்கான். அந்த கட்டம் போட்ட சட்டை போட்ட பையன் குரங்க வாங்கின விஷயம் அவனுக்கு அடுத்து தெரிய வருது. அவங்கிட்ட இருந்து எப்படியோ அந்த பொம்மையை வாங்கி இருக்கிறான். பொம்மை கிடைச்சதும் நான் யார நினைக்கிறேங்கிறது உனக்கு நல்லா தெரியும், அவனை கொல்லுன்னு கீ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். ஆனா பிரச்சனை என்னன்னா, குரங்கு நாம யார நினைக்கிறோமோ அவங்கள கொல்லாது, அதுக்கு யார கொல்லணும்னு தோணுதோ அவங்கள தான் கொல்லும். அதனாலதான் சம்பந்தமே இல்லாத ஏகப்பட்ட பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ நொந்து போறாப்ல. அதே நேரம் அண்ணன் மறுபடியும் குரங்குக்கு கீ கொடுக்குறான். இந்த தடவை யார் சிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ வேலை பார்த்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற மேனேஜர். அவன் வெண்டிங் மிஷினை பயன்படுத்திட்டு எலக்ட்ரிக் சிகரெட்டை வாயில வச்சுட்டு நடந்து வர்றாரு. தரையில கிடக்கிற ஒரு கம்பியை தெரியாம மிதிக்கிறாரு. ஒரு ஹேண்டில் அவர் மேல வந்து மோதுது. அவர் வாயில இருந்த அந்த எலக்ட்ரிக் சிகரெட் அப்படியே தொண்டைக்குள்ள போய் மாட்டிக்குது. மூச்சு ரோடியாம ரொம்ப கோரமா இறந்து போயிறாரு. இந்த பக்கம் அண்ணன் வீட்டோட காலிங் பெல் அடிக்கிற சத்தம். வெளியே யாருன்னா அந்த கட்டம் போட்ட சட்ட பையன் தான். அந்த குரங்கு பொம்மையை திரும்பி கொடுங்க, அது எங்க அப்பாவோட ஞாபகார்த்தமா எனக்கு வேணும் அப்படின்னு கெஞ்சிரான். அண்ணன் கதவை திறக்கவே மாட்டேங்கிறான். உள்ள இருந்து மைக் மூலமா பேசலாம், கொடுக்க முடியாது, கிளம்பு அப்படிங்கிறாப்ல. உடனே அந்த பையனும் கோவமா கிளம்பிடுறான். கட்டமட்ட சட்டை போகும்போது அந்த வீட்டை எப்படியாவது திறக்க முடியுமான்னு பாக்குறான், முடியல. ஆனா அந்த கதவுக்கு கீழே நாய்க்குட்டி போற மாதிரி ஒரு சின்ன ஓட்டம் மட்டும் இருக்கிறத கவனிக்கிறான். இந்த நேரம் அண்ணனுக்கு ஒரு புது ஐடியா கிடைக்குது, ஒரு யோசனை கிடைக்குது. என்ன யோசனை? தம்பி கீ கொடுத்ததுனால அம்மா செத்தாங்க, அப்போ பையன் கீ கொடுத்தா பெத்தவங்க சாகுறாங்க. நம்ம ஹீரோவோட பையன் பீட்டர் இப்ப கீ கொடுத்தா அப்போ தம்பிகாரன் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு பிளான் போடுறான். அந்த கட்டமட்ட பையனும் வீட்டுக்கு போய் ஒரு மாதிரி கடுப்புல இருக்கிறான். குரங்கு பொம்மையை எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். அவனோட அப்பா போலீஸா இருந்திருக்கிறார் போல. அப்பாவோட போலீஸ் யூனிஃபார்மை போட்டுக்கிறான். அப்பாவோட கண்ணையும் எடுத்துக்கிறான். அப்பாவோட கன் இல்ல, அவனோட அண்ணனோட கண்ணு போலது. அப்பாவோட யூனிஃபார்ம், அண்ணனோட கண்ணை எடுத்துக்கிறான். ஒரு போலீஸ் மாதிரி கிளம்புறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் பீட்டரும் பேசிட்டு இருக்காங்க. பீட்டர் திடீர்னு, அப்பா நீங்க யாராவது கொண்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, இல்லங்கிறாரு இவரு. உங்க அம்மாவை நீங்க தான் கொன்னீங்களாமே அப்படின்னு கேட்டதும் இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. டேய் நான் யாரையும் கொல்லலடா, ஏன்டா அப்படி கேள்வி கேட்கிற? இப்ப நம்ம ஹோட்டலுக்கு போலாம், உங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இதுவரைக்கும் நடந்த விஷயத்தை அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறாப்ல. போன் பண்ணி சொல்றேன், நீ வேற எக்குத்தப்பா கேள்வி கேட்கிற, அவ இங்க வந்து உன்னை கூட்டிட்டு போனாதான் எனக்கு நிம்மதி, நீயும் சேஃபா இருப்ப அப்படின்னு சொல்றாரு. பையனுக்கு கோவம். இன்னும் கொஞ்ச நாள்ல வேற ஒருத்தர் என்ன தத்தெடுக்க போறாரு, அதனால இப்பயே ஒரேடியா கை கிளி விட்டுலான்னு முடிவு பண்ணிட்டியாப்பா அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோவோ, இல்லடா நீ பாதுகாப்பா இருக்கணும், அது மட்டும் தான் எனக்கு முக்கியங்கிறாப்ல. ஹோட்டலுக்கு போனதும் பீட்டர் கோபத்துல பாத்ரூம்ல போய் கதவை சாத்திக்கிறான். ஹீரோ அண்ணனோட நம்பருக்கு கால் பண்றாரு. இதோட நிறுத்திக்கோ, எத்தனை பேர் இது வரைக்கும் நீ கொன்னு கூச்சிருக்கிற, அவங்க எல்லாம் அப்பாவி மக்க, விட்டுரு அப்படின்னு சொன்னா உடனே அண்ணங்காரன், எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு நீ சாகணும், அதுக்கு உன் பையன் வந்து அந்த குரங்குக்கு கீ கொடுக்கணும், அதான் எனக்கு ஆசைங்கிறாப்ல. எந்த காரணத்தை கொண்டும் என் பையனை உங்ககிட்ட அனுப்பவே மாட்டேன் அப்படிங்கிறான் அண்ணன். பாரு, ஒழுங்கா உன் பிள்ளைய அனுப்பு, அவன் வந்து கீ கொடுத்தா நீ மட்டும்தான் சாவ, அப்படி இல்ல நான் தொடர்ந்து கீ கொடுத்துக்கிட்டே இருப்பேன், முன்னப்பட தெரியாத பல பேர் தொடர்ந்து இறந்துகிட்டே இருப்பாங்க, அடுத்து யார் சாவாங்கன்னு யாருக்கும் தெரியாது, ஏன் உன் பையன் கூட சாகலாம் அப்படின்னு ஒரு மிரட்டுறாப்ல. நம்ம ஹீரோ கெஞ்சிராரு, விட்டுறா அப்படின்னு. ஆனா அண்ணங்காரன் கேட்கறாப்ல, இல்ல இவர் உன் பிள்ளைய அனுப்புறதா இருந்தா மட்டும் எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாப்ல. நம்ம ஹீரோ பாத்ரூம் கதவை தட்டுறாரு. பீட்டர் திறக்கவே மாட்டேங்கிறான். ஒரு கட்டத்துல கதவை உடைக்க போகும்போது பீட்டரே திறந்துடுறாங்க. கண்ணீர் கோபத்தோட எல்லாம் கலந்து, உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு எனக்கு நல்லா தெரியுது, அப்புறம் எதுக்கு என்ன பெத்த அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோ இப்போ முதல் தடவை மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்ட போறாரு. டேய் நீ எனக்கு ரொம்ப முக்கியம்டா, அதனாலதான் உன்னை பாதுகாப்பா வைக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட அப்பா எனக்கு விட்டுட்டு போன இந்த சாபத்தை நான் உனக்கு கொடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே டக்கு டக்கு டக்குன்னு கதவை தட்டுற சத்தம். ஹீரோ கதவை ஓட்ட வழியா பாக்குறாரு. வெளியில போலீஸ். கதவை திறக்கிறார். உள்ள வர்றது யார் தெரியுமா? அந்த கட்டம் போட்ட சட்ட பையன் தான். அப்பாவோட போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு கையில துப்பாக்கியோட இவங்க ரெண்டு பேரையும் துப்பாக்கி முனையில மிரட்டி கார்ல ஏத்துறான். நேரா அண்ணன் வீட்டுக்கு கொண்டு வரான். நம்ம ஹீரோ, எங்களை எதுக்கிட்ட அங்க கொண்டு வந்திருக்கிற அப்படின்னு கேட்டா அவன் துப்பாக்கியை நீட்டி, இதுவும் அண்ணன் வீடு, உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கறாப்ல. நாங்க பேசி பல வருஷம் ஆச்சு, எனக்கு தெரியாதுங்கிறா இவன். புள்ளையோட தலைமையில துப்பாக்கி காமிச்சு மிரட்டி, நீ வீட்டுக்குள்ள போய் அந்த குரங்கு பொம்மையை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னதும் ஹீரோ பதறி, என் பையனை தனியாலாம் விட்டுட்டு என்னால போக முடியாது, அது சாதாரண பொம்மை இல்லடா, அது ஒரு சாத்தான் பொம்மை, சொன்னா கேளுங்கிறாப்ல. பையன் பீட்டர் அதிர்ந்து போய், என்னப்பா அந்த குரங்கு பொம்மை சாத்தானா அப்படின்னு கேட்கிறார். இப்படி ஆமடா மோனே அப்படி இப்படின்னு அப்பாவும்
காருக்குள்ளேயும் பேசிட்டு இருக்க கட்டம் போட்ட சட்டை டென்ஷன் ஆகி டேய் பேச்ச நிறுத்துங்கடா அப்படின்னு துப்பாக்கியை காட்டுறான். கதவுக்கு கீழே இருக்கிற அந்த சின்ன ஓட்டையை காட்டி இதுல உன் பையன் மட்டும் உள்ள போக முடியும், அவன் போகட்டும் அப்படின்னு சொல்றாப்ல. ஹீரோவோ நானும் வரேன் என்னை அனுப்புன்னு சொன்னா இல்ல பையன் மட்டும் போகட்டும் அப்படிங்கிறான். அவன் வேற வழி இல்லாம பீட்டர் பயந்துகிட்டே உள்ள போறான் தனியா. வீட்டுல எல்லா ஜன்னலையும் மரத்தால அடைச்சு வச்சிருக்காங்க. உள்ள ஒரே இருட்டா இருக்கு. பீட்டர் மெதுவா நடந்து போறான். அப்போ தெரியாம ஒரு நூல் மேல கால் வைக்கிறான். பிஷ்னு ஒரு பெரிய கோடாரி வந்து பக்கத்து சோர்ல இடிக்குது. ஜஸ்ட் மிஸ். இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருந்திருந்தா பீட்டர் அங்கேயே செத்து போயிருப்பான். உள்ள போக 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 இன்னொரு டிராப். இந்த தடவை அவன் சுதாரிச்சு தப்பிச்சிடறான். அந்த வீடியோ ஒரு டிராப் ஹவுஸ் மாதிரி இருக்குது. ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து தான் வைக்கணும். இந்த பக்கம் காருக்குள்ள ஹீரோ அந்த போலீஸ் கிட்ட நீ உண்மையிலேயே போலீஸா அப்படின்னு கேக்குறாப்ல. அவன் இல்ல எங்க அப்பா தான் போலீஸ், அவர் எங்க அம்மா விட்டுட்டு ஓடி போயிட்டாப்ல, அதுக்கு பிறகு போலீஸ்னாலே எனக்கு பிடிக்காது, ஆனா எங்க அப்பாவை மட்டும் இன்னும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ எதிரில் இருக்கிற ஒரு மரத்தை கவனிக்கிறாருங்க. அதுல ஒரு பிரம்மாண்டமான குளவி கூடு கட்டி இருக்குது. நம்ம ஹீரோ காரோட லைட் அடிச்சு பாக்குறாரு. ஏகப்பட்ட குளவிங்க. அதை பார்த்து கட்டம் போட்டவன் டேய் லைட் ஆஃப் பண்ணு அப்படின்னு கத்துறாப்ல. உடனே ஹீரோவும் ஆஃப் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் நம்ம பீட்டர் வீட்டுக்குள்ள திறந்து போயிட்டு இருக்கான். ஏகப்பட்ட சிசிடிவி கேமரா, மானிட்டர்ஸ், டிவி. அங்க நம்ம ஹீரோவோட அண்ணன் குரங்கு பொம்மை முன்னாடி உட்காந்து அது கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான். பீட்டர் அவனை பார்த்ததுமே பெரியப்பா நீங்க ஓகே தானே அப்படின்னு விசாரிக்கிறான். எப்படி உரிமையோட கூப்பிடறான்னு பாருங்க. அண்ணன் ஒரு நிமிஷம் அமைதியா பாக்குறாரு. இது வரைக்கும் யாருமே என்ன இப்படி கேட்டதே இல்ல, நீ நல்லா இருக்கியா, நீ ஓகே தானே, இது வரைக்கும் ஒருத்தரும் என்ன கேட்டதே இல்ல அப்படின்னு சொல்லி பீட்டரை அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்புறம் அந்த குரங்க காட்டி இது எங்க அப்பா கொடுத்த பொம்மை, ஆனா இப்ப வேலை செய்ய மாட்டேங்குது, நீ ஒரு தடவை இந்த சாவியை சுத்தி பாரு, வேலை செய்தான்னு பாக்கலாம்னு சொல்றாரு. பீட்டருக்கு உண்மை தெரியாது. கீயையும் சுத்திடுறான். குரங்கு சிரிக்குது, ட்ரம் அடிக்குது. வெளியில கார்ல கட்டம் போட்டவன் கையில துப்பாக்கியை வச்சுக்கிட்டு தலைய சொரிய முயற்சி பண்ணுவான். தெரியாம ட்ரிகர் அழுத்திடுறான். அவ்வளவுதான். புல்லட் காரோட கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு அந்த தோட்டா வெளியில போகுது. நம்ம ஹீரோ ஏண்டா ஒரு நிமிஷம் சும்மா இருந்தா என்னடா அப்படின்னு சத்தம் போறாரு. அந்த தோட்டா எங்க போய் பட்டிருக்கு தெரியுமா? கரெக்டா அந்த குளவி கூட்டுல போய் பட்டிருக்குது. கூட்டுல ஒரு ஓட்டை. ஒரு குளவி வெளியில வரும். இவங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க. உள்ள அந்த குரங்கு கடைசி ட்ரம்ம அடிச்சு முடிக்குது. அடுத்த நொடி ஆயிரக்கணக்கான குளவிங்க கூண்டுல இருந்து வெளியில வருது. கார் கண்ணாடியில இருக்கிற அந்த தோட்டா போன ஓட்ட வழியா நேரா உள்ள வர ஆரம்பிக்குது. அந்த கண்ட போட்டவனும் என்ன பண்ணணும் தெரியாம பதறுவான். அவனோட வாய்க்குள்ளேயே மொத்தமா உள்ள போக ஆரம்பிக்குது. அவன் அலறான். கொஞ்ச நேரத்துல அவனோட உடம்புக்குள்ள எல்லாம் போன அந்த குளவிங்க முகத்துல கூட ஓட்ட போட்டு அது வழியா வெளியில வர ஆரம்பிக்குது. முகம் முழுக்க கிழிஞ்சு துணி மாதிரி தொங்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்து பயந்து காரை விட்டு வெளியில ஓடிடுறாரு. இந்த பக்கம் வீட்டுக்குள்ள அண்ணன் என்னடா ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு கத்துற. இப்ப வெளியில இருந்து நம்ம ஹீரோ பீட்டர் பேரை கத்திக்கிட்டே மௌனேன்னு கத்திக்கிட்டே ஓடி வர சத்தம் கேக்குது. அண்ணனுக்கு கோபம். இவன் இன்னும் சாகலையே. பீட்டரை பார்த்து மறுபடியும் கீ கொடு அப்படின்னு சொல்றாரு. பையன் பீட்டரோ இல்ல நான் மாட்டேன், ஏதோ தப்பா தெரியுது அப்படிங்கிறான். உடனே அண்ணங்காரன் அவனை ஓங்கி ஒரு அரை. பிறகு அந்த குரங்கு பொம்மையை கையில எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, ஏன் அவனை சாடிக்க மாட்டேங்கிற அப்படின்னு குரங்கோட கையை பிடிச்சு வலுக்கட்டாயமா அந்த ட்ரம்ம குரங்க வச்சு அடிக்க முயற்சி பண்றான். ஆனா அந்த குரங்கோட கையை அசையவே மாட்டேங்குதுங்க. இரும்பு மாதிரி டைட்டா இருக்குது. அவன் இழுக்க திடீர்னு குரங்கு ஒரு பக்கம், அண்ணன் ஒரு பக்கம்னு ரெண்டு பேரும் தூக்கி வீசப்படுறாங்க. இப்ப அந்த குரங்குக்கு கோவம் வந்துருச்சோ என்னமோ தானாவே ட்ரம் அடிக்க ஆரம்பிக்குது. இதுவரைக்கும் அடிச்சதை விட இந்த தடவை வேகம் ரொம்ப அதிகமா இருக்குது. வீட்டோட அந்த தரையே அதிர ஆரம்பிக்குது. வெளியே வித்தியாசமான சத்தம். அண்ணன் ஜன்னல் வழியா பாக்குறான். ஊரே பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது. இது போதாதுன்னு வானத்துல ஒரு விமானம் வேற கட்டுப்பாட்டை இழந்து நேரா கீழே கிராஷ் ஆகுது. ஏகப்பட்ட பேர் செத்து செதறாங்க. உடல் உறுப்புகள், குடல், ரத்தம் எல்லாம் வீட்டை சுத்தி வந்து விழுது. அந்த இடமே நரகமா மாறுது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பீட்டர் ஹீரோவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஹீரோ அண்ணனை பார்த்து ஏன்டா இதெல்லாம் பண்ற, நான் ஏன் சாகணும்னு இவ்வளவு வெறியா இருக்கிற நீ அப்படின்னு கேக்குறாரு. அண்ணன் ஒரே வார்த்தை, நீ எங்க அம்மாவை கொன்னவன் அப்படின்னு சொன்னதும் ஹீரோ உடஞ்சு போய் அவங்க உனக்கு மட்டும் அம்மாவா, எனக்கும் அம்மா தானே, நான் வேணும்னே எதுவும் பண்ணல, அது ஒரு விபத்து, நான் அப்ப குழந்தடா, அந்த ஒரு சம்பவத்தை நினைச்சு உன் மொத்த வாழ்க்கையுமே நீ நாசம் பண்ணிட்டியே அப்படின்னு பேசிட்டு இருக்கிறான் தம்பி. இவ்வளவு வருஷத்துக்கு பிறகு முதல் தடவை அண்ணன் கொஞ்சம் அமைதியாகிறான். உண்மையிலேயே ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து அன்னைக்கு தான் அம்மாவை பத்தி உனக்கு மட்டுமா அம்மா எனக்கும் தான் அம்மாங்கிறதெல்லாம் இன்னைக்கு தான் பேசியிருக்கிறாங்க. என்னைக்கோ இந்த மாதிரி ஒன்னா உட்காந்து பேசியிருந்தா இத்தனை பிரச்சனையும் வந்திருக்காது, இவ்வளவு உயிரும் போயிருக்காது. கடைசியில அண்ணன் மனசு மாறுறான். தம்பிகாரனும் நம்ம ஹீரோவோ என் கூட வந்துரு, நான் அவனை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு கையை நீட்டுறாப்ல. அண்ணனும் ஒத்துக்கிறான். ஹீரோ அவனை பிடிச்சு அப்படியே மேல தூக்க முயற்சி பண்றாரு. அந்த நொடியில குரங்கு கடைசி ஒரு ட்ரம் அடிக்கும். அவ்வளவுதான். இந்த வீட்டுல ஏகப்பட்ட டிராப் செட் பண்ணிருந்தாங்க இல்ல, அண்ணங்கார செட் பண்ணி வச்சிருந்தது. அதுல ஒரு டிராப் ஆக்டிவேட் ஆகி ஒரு பிரம்மாண்டமான ரோலிங் பால் அது பாஞ்சு வருது. நேரா அண்ணனோட முகத்துல ஓங்கி ஒரே அடி. முகம் அப்படி சட்னி மாதிரி சவத்துல ஒட்டிக்குது. என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்க கூட யாருக்கும் அவகாசம் கிடைக்கல. கீழே உடம்பு மட்டும் நின்னுகிட்டு இருக்குது. அண்ணனோட கதை அங்கேயே முடிஞ்சு போச்சு. கட் பண்ணா நம்ம ஹீரோவும் பையன் பீட்டரும் கார்ல ஊரை விட்டு கிளம்புறாங்க. பின்னாடி சீட்ல அந்த குரங்கு பொம்மை. இவங்க போற வழியெல்லாம் மனிதர்கள் கொடூரமாக இறந்து கிடக்குறாங்க. ஊரே ஒரு சுடுகாரா மாறி போச்சு. இப்போ பீட்டருக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சுங்க. அவன் அப்பாவை பார்த்து இப்ப இந்த குரங்கு பொம்மையை நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேக்குறான். ஹீரோவோ நம்ம கூடவே வச்சுக்கலாம், அதுதான் பாதுகாப்பு, யாரும் இதுக்கு இனிமே கீ கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரம் காருக்கு முன்னாடி ஒரு வெள்ளை குதிரை, அதுக்கு மேல ஒரு மனுஷன். இது மரணத்துக்கான அடையாளம்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்ல மரணம் எப்படி
எப்படி வரும், எருவு மாட்டு மேல வரும் இல்லையா, அந்த மாதிரி அங்க காட்டுறாங்க போல. குரங்கு இவங்க கூட வந்தாலும் அந்த மரணம் மட்டும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டுதான் இருக்க போகிறது அப்படிங்கிறாப்ல சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஹீரோவும் பையன் பீட்டரும் அந்த ஊரை விட்டு கார்ல கிளம்புறாங்க. நம்மளும் சரி படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிற நேரத்துல ஒரு ஸ்கூல் பஸ்ஸை காட்டுறாங்க. உள்ள பசங்க எல்லாம் ஜாலியா சிரிச்சுக்கிட்டு ஜன்னல் வழியா தலைய வெளியில நீட்டு கத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பஸ்ஸை ஒரு பெரிய ட்ரக் ஒன்னு கிராஸ் பண்ணுதுங்க. அடுத்த நொடி ஜன்னலுக்கு வெளியில இருந்த எல்லா பசங்களோட தலையும் ஒரே நேரத்துல துண்டாகி அப்படியே கீழே விழ ஆரம்பிக்குது. அதோட படத்தை முடிக்கிறாங்க. வித்தியாசமான படமா இருந்தது இல்ல? ரைட். வேற ஒரு நல்ல தரமான படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.